அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த பிரேட்டிவினர்களே, நமது வாராந்த மனாபிஸ்லாம் நிகழ்ச்சியோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அல்லாஹ்வுடைய கிருபையினால் 252வது வாரத்தில் உங்களை சந்திக்கிறோம். முதலாவது மஸ்ஜித் ஹராம் மக்கா முக்கர்ரமுடைய குத்துபா. அந்த குத்துபா ஷேக் சாலிஹ் இப்னு அப்துல்லா ஹமீத் மூத்த ஹத்தீப் அவர்கள் நிகழ்த்திருந்தார்கள். சூரா கஹஃப் வெள்ளிக்கிழமை ஓதுவது சுன்னத்தாக்கப்பட்டுள்ள சூரா கஹஃபுடைய படிப்பினைகளும் அது நமக்கு தரும் பாடங்களும். ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால், மக்களே, அல்லாஹ்வுடைய அடியார்களில் ஒரு அடியான் எப்பொழுதுமே தான் வேண்டாத நலவை செய்வதற்கும் தான் பாதுகாப்பு தேடாத ஒரு கெடுதிலிருந்து பாதுகாக்கப்படுவதற்கும், அதே போன்று அல்லாஹ்வுடைய அனுகூலம், அல்லாஹ்வுடைய அவனுக்கு வழங்கிய பாக்கியம், நட்பாக்கியம் அது அவனுக்கு கிடைத்திருக்கிறது ஏதோ ஒரு நல்லடியாருடைய துவாவின் மூலம். அவருக்கே அறிமுகம் இல்லாத ஒருடைய துவா, அதே நேரம் அவருக்கு ஞாபகமே அவருக்கு இல்லாத ஒரு கஷ்டப்பட்ட ஒருவருக்கு உதவி செய்து அதனால் கிடைத்த துவா. அவருக்கு உதவி செய்து தனக்கு ஞாபகமே இல்லை. அதே நேரம் தனக்கு தெரியாத ஒரு சகோதரனுடைய கஷ்டத்தை போக்கி வைத்தமைக்காக அதன் காரணமாக கிடைக்கக்கூடிய பாக்கியம், அப்படியான அனுகூலம், நட்பாக்கியம் இருக்கிறது. அப்படியான ஒரு அடியாரை பற்றி சிந்தித்து பாருங்கள். எப்பொழுதுமே அப்படியான நபர்களுக்கு இஹ்லாஸான, அல்லாவுக்கு மாத்திரம் உரிய, அல்லாவுக்கு மாத்திரம் செய்யப்படக்கூடிய மறைவான நல்ல அமல்கள் அவருக்காக வேண்டி பாதுகாக்கப்படும் சொல்லிவிட்டு, ஆணோ பெண்ணோ ஈமான் கொண்ட நிலைமையில் யார் நல்லமல் செய்வார்களோ, சாலிஹான அமல்கள் செய்வார்களோ, அவர்களுக்கு நாங்கள் மனமான வாழ்க்கையை கொடுப்போம், நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்போம், சுபீட்சமான வாழ்க்கையை கொடுப்போம், நிச்சயமாக அவர்கள் செய்த செயல்களுக்கு தக்க அழகான சிறந்த கூலிகளை கொடுப்போம் என்ற அந்த ஆயத்தை சூரா நஹல் 97 முஸ்லீம்களே, மிக ஆச்சரியமான பரக்கத்தான ஒரு மகத்துவமான ஒரு சம்பவத்தை அல் குர்ஆன் நமக்கு பிரஸ்தாபிக்கிறது, பதிந்து வைத்திருக்கிறது. அல்லாஹ் குறிப்பிடுகிறான், விவரிக்கிறான். அது ஈமான் ஏகத்துவவாதிகளுடைய சம்பவம். குறைவான அனாதரவான மக்கள் இருந்து கொண்டு ஈமானை பாதுகாத்த சம்பவம், மன உறுதிமிக்க மனிதர்களுடைய சம்பவம். மார்க்கத்தை ஃபித்னாவிலிருந்து பாதுகாப்பதற்காக வேண்டி ஓடி ஒதுங்கி அல்லாஹ்விடம் விமோசனம் தேடிய மக்கள், அல்லாஹ் அவர்களுக்கு பாதுகாப்புக்குரிய, கண்ணியத்துக்குரிய சங்கையான வழிகோல்களை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான். அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் ஒதுங்கினார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு இடமளித்தான். அவர்களுக்கு அல்லாஹ் உயர்வையும் கண்ணியத்தை, சிறந்த அழகான முடிவையும் நசீபாக்கி இம்மை மறுமையிலே அவர்களை பற்றி பிரஸ்தாபப்படுத்தி வைத்திருக்கிறான், பிரபலியப்படுத்தி வைத்திருக்கிறான். அதுதான் பல பாடங்களை பொதிந்த, பல உன்னதமான புத்திமதிகளை உள்ளடக்கிய, வாழ்க்கை தத்துவங்களை உள்ளடக்கிய அழகான ஆச்சரியமான ஒரு சம்பவம். அதை நீங்கள் சிந்தனையோடு கூர்ந்து கவனிக்க வேண்டும், கிரகித்து புரிய வேண்டும். அதுதான் குகைவாசியோடைய இந்த ரக்கீம் என்ற அந்த மலை அடிவாரத்தில் வாழ்ந்த அல்லது மக்கள், அந்த ஊர் மக்களுடைய சம்பவம். கஹஃப் என்ற அந்த குகை என்ற அந்த சூறாவுக்கு வைக்கப்பட்டிருப்பதே இவர்களுடைய சம்பவத்தை மையமாக வைத்து. முஸ்லிம்களே, பொதுவாக இந்த கஹஃப்வாசிகளுடைய, குகைவாசிகளுடைய சம்பவம் ஆச்சரியமாக இருந்தாலும் அங்கு அதைவிட ஆச்சரியமான பல விடயங்கள் இருக்கின்றன. சம்பவமே ஒரு ஆச்சரியம், அதைவிட ஆச்சரியமான பல விடயங்களை அந்த சூறா பொதிந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள், விண்லோக ஆகாய அத்தாட்சிகள், அதே போன்று மனித படைப்புகளுக்குள்ளே இருக்கின்ற உடல்களுக்கு இருக்கின்ற அத்தாட்சிகள், வானம் பூமி அல்லாஹ் படைத்தது, இரவு பகல்கள் மாறி மாறி வருவது, அதே போன்று மலைகள், கடல்கள், இது போன்ற மறைவான விடயத்தின் அந்த அகிலம் உலகம், அதை பற்றிய பல அந்தரங்கங்கள், ரகசியங்கள் அந்த சம்பவம், அந்த சூறா பதிந்திருக்கிறது. அதே நேரம் இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹுடைய தஃப்சீர்களை குறிப்பிடும் பொழுதோ, அவருடைய விடயம் எங்களுடைய சக்தி, எங்களுடைய ஆற்றலிலே ஆச்சரியமான விடயம் அல்ல. நிச்சயமாக அல்லாஹ் வானங்களை பூமியை படைத்திருக்கின்ற விதம், இரவு பகல்கள் மாறி மாறி வருவது, வானம் பூமி, சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் கோள்கள் இவை அல்லாதவற்றை அல்லாஹ் வசப்படுத்தி இருப்பது, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய சக்தி அறிவிக்கக்கூடிய அத்தாட்சிகள். எனவே இவைகள் அல்லாஹ் நாடியபடி அதிலே செயல்படக்கூடியவன், ஆற்றல் உள்ளவன், நாடியதை செய்கிறான். அவனை எந்த ஒரு வஸ்துவும் இயலாமலாக்க முடியாது, பலகீனப்படுத்த முடியாது. இப்படியான அத்தாட்சிகள், ஆதாரங்கள், அல்லாஹ்வுடைய குத்ரத் வல்லமைகளுடைய பாடம் இருக்கிறதே, இது கஹஃப்வாசிகளுடைய சம்பவத்தை விட மிக ஆச்சரியமானது, அபூர்வமானது. முஹம்மது பின் இஸ்ஹாக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், பொதுவாக அடியார்களுக்கு அஸ்ஹாபுல் கஹஃப்னு சொல்லக்கூடிய இந்த குகைவாசிகளுடைய சம்பவம், அவருடைய விவகாரத்தினால் கிடைக்கின்ற இதை விட மிக ஆச்சரியமான எந்த ஒன்றும் இதற்கு முன்னர் வெளிப்பட்டது கிடையாது. முஜாஹிர் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளிலே, அதாவது அடியார் கஹ்ஃப்வாசிகளுடைய சம்பவம் ஆச்சரியம், எவ்வளோ ஆச்சரியமோ, வினோதமானதோ, அபூர்வமானதோ, அதை விட அடியார்களில் இருக்கின்ற அத்தாட்சிகள், அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ் படைத்தவன், அல்லாஹ் ஹாலிக், அல்லாஹ் ஒருவன் இருக்க என்பதற்கான அத்தாட்சிகள் மிக வெளிப்படையானவை. முஜாஹிர் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், கஹ்ஃப்வாசியுடைய சம்பவத்தை விட ஆச்சரியமானவைகள் எல்லாம் எங்களுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய அத்தாட்சிகளில் இருக்கின்றன. எனவே பனு இஸ்ராயல்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம்
தந்தையுடைய உதவி இல்லாமல் படைக்கப்பட்டதை பற்றி ஆச்சரியப்படுகிறார்கள். ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்ட விதத்தை பற்றி பராமுகமாக இருக்கிறார்கள். நீங்கள் நினைக்கிறீர்களா கஹ்ஃபாசிகள் அந்த ரகீம் என்ற ஊரை சேர்ந்தவர்கள் எங்களுடைய அத்தாட்சிகளிலே ஆச்சரியமானவர்கள் என்று நினைக்கிறீர்களா, அதிசயமான நினைக்கிறீர்கள்? அதை கேட்குறான். அதைவிட பல அதிசயங்கள், ஆச்சரியங்கள், அபூர்வங்கள் எங்களுடைய படைப்பினங்களில் இருக்கின்றன, அத்தாட்சிகள் இருக்கின்றன என்பதுதான் என்னுடைய அர்த்தம். கஹ்ஃப் 9வது வசனம். எனவே அல்லாஹ்வுடைய அடியார்களே பொதுவாக இந்த ஆச்சரியமான, வினோதமான, இப்படியான அபூர்வமான சம்பவங்களில் மிக முக்கியத்துவம் செலுத்துவது சில வேளை அல்லாஹ்வுடைய பெரும் அத்தாட்சிகளை விட்டு நம்மை பராமுகமாக்கிவிடும், திசை திருப்பிவிடும். அல்லாஹ் நமக்கு முன்னாடி வைத்திருக்கிற அத்தாட்சிகள். எனவே இது புத்திசாலிகளுடைய சம்பவங்களை வெறும் ரசித்து புரிந்து அதை விளங்குவது மாத்திரமல்ல, அல்லாஹ்வுடைய எளிய அத்தாட்சிகளையும் விளங்க வேண்டும், குதிரத்துகள் வல்லமைகளை விளங்க வேண்டும். முஸ்லீம்களே, இந்த சூரா கண்ணியமான சூரனுக்கு சம்பவங்கள் உட்பட பல நிகழ்வுகளை கஹ்ஃபாசுடைய சம்பவங்களை நமக்கு குறிப்பாகவும் ஏனைய பல விடயங்களை நமக்கு பொதுவாகவும் சொல்லித் தருகிறது. ஈமான் தவக்குலுக்கு இடையிலான தொடர்புடைய ஒரு சம்பவம் அதில் வெளிப்படுகிறது அவருடைய அடையாளம். அதே நேரம் நமக்கு முடியுமான பாதுகாப்பு நடவடிக்கைகள் நாம் ஈடுபடுவது, அதற்காக அல்லாஹ்விடம் படைப்பது, மறைவானவற்றை நம்புவது, வெளிரங்கமான லௌகீக விடயங்களை நாங்கள் எப்பொழுதும் அனுமதிக்கப்பட்டவரப்படி அமல் செய்வது, அதை செயற்படுத்துவது, நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடப்பது. சம்பவம் கஹ்ஃபாசுடைய சம்பவம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, ஒரு அத்தாட்சி. அதே நேரம் அல்லாஹ்வுடைய முழு நம்பிக்கை, அதேபோல் அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய உலக சாதனங்களை தேவைக்கேற்பவாறு பயன்படுத்துவதற்கு மத்தியில் இணைத்து பார்க்கக்கூடிய சம்பவம். அது உண்மையிலே அல்லாஹ்வுடைய ஒரு நுட்பமான ஒரு ஒழுங்கமைப்பு, ஒரு திட்டமிடல். பாருங்கள், அதே நேரம் அது ஒரு விசாலமான ஒரு குகை, உள்ளே இருக்கிறார்கள். அந்த குகைக்குள்ளே அவர்கள் ரொம்ப நக்கிறது. சூரியன் கூட அவர்களுக்கு படாமல் அது வேறு திசைகளுக்கு அது மாற்றப்படுகிறது. வலது பக்கம் சாய்ந்த இடதுபுறம், இடது பக்கம் சாய்ந்த வலதுபுறம். அதே நேரம் கண்கள் திறந்த வண்ணம் தூங்குகிறார்கள். பார்க்கின்றவர்களுக்கு ஒரு அச்சம் ஏற்படுகின்ற, திடுக்கம் ஏற்படும் நடப்பிலே பார்ப்பவர்கள் அவர்களுடைய காட்சியை கண்டால் பயந்து போவார்கள். அது அவர்களுக்கு அல்லாஹ் செய்த உதவி. எனவே அவர்களுக்கு எந்த ஆபத்தும் விளைவிக்காமல் பயந்து போய்விடுவார்கள். உடம்புகளை அல்லாஹ் மாறி அங்குமிங்கு 309 வருடங்கள் தூங்கினார். 309 வருடங்கள் உறங்கினார்கள். மாற்றி அல்லாஹ் புரட்டினான். எனவே அவர்களோடு சேர்ந்து சென்ற நாய் தன்னுடைய முன்னங்கால்களை குத்திய வண்ணம் அந்த குகை வாசலிலே அமர்ந்திருக்கிறது. எனவே அல்லாஹ் மகத்துவமானவன், எவ்வளோ பரிசுத்தமானவன், எவ்வளோ நுட்பமான ஞானி. அல்லாஹ் படைப்பிலே அறிவுள்ளவன், ஞானம் உள்ளவன். நீங்கள் சூரியனை பார்ப்பீர்கள், அது உதித்தால் அவருடைய குகையை விட்டு அது தாண்டி செல்லும். அவர்களுக்கு அந்த குகை வெயில்படாது, அது வலதுபுறம் சாயும். அது மறையும் பொழுது அவர்களை இடது பக்கமாக சாய்க்கும். இடதுபுறத்தை தாண்டி அந்த நிழல் செல்லும், தூங்கிய செல்லும். அவர்கள் அந்த இடைவெளியில் அவர்கள் இருக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. யாருக்கெல்லாம் வழிகாட்டுவானோ அவர்கள் நேர்வழிப்பட்டவர்கள், யாரெல்லாம் வழிகெடுப்பானோ, வழி தவற செய்வானோ அவருக்கு உதவியாளரையோ பாதுகாவலரையோ நேர்வழி காட்டக்கூடியவரையோ காண முடியாது. எனவே நீங்கள் அவர்களை பார்த்தால் விழித்துக் கொண்டிருப்பவர்களாக நினைப்பீர்கள். தூங்குகிறவர்கள் கண்ணை திறந்து யாராவது ஆபத்தில் விழித்துக் கொண்டிருக்க நினைப்பார்கள். தூக்கம், ஆனால் கண் திறந்தவர்களாக அவர்களை நாங்கள் புரட்டினோம், வலது எடுப்பதமாக புரட்டினோம். அவருடைய நாய் ஆண்டு முன்னங்கால்களை விரித்து குகை வாசல் அமர்ந்திருந்தது. எனவே நீங்கள் அவர்களை திடீரென்று கண்டால் அவரை விட்டு பயந்து விரண்டு ஓடுவீர்கள். உங்களுக்கு அச்சம் ஏற்பட்டுவிடும், உங்களை அச்சம் பிடித்துவிடும், திடுக்கம் பிடித்துவிடும். 17-18 வசனங்களை ஓதி. சகோதரர்களை, பொதுவாக இந்த சம்பவத்திலே பரக்கத்தான சம்பவம். அதில் நாம் பெறுகின்ற படிப்பு என்ன தெரியுமா? மிக உண்மையான ஈமான் என்ன, அல்லாஹ்வின் உண்மையான அல்லாஹ்வின் மீது விசுவாசம் என்ன, வானங்கள் பூமியை படைத்தவன், இல்லாத ஒன்றிலிருந்து புதிதாக படைப்பினங்களை வானங்களை படைத்தவன், மறைவானவற்றை நம்புவது, எழுப்பப்படுவதை நம்புவது, மறுமையில் எழுப்பப்படுகின்றவரை நம்பப்படுகிறது. 309 தூங்க வைத்தவர்களை அல்லாஹ் ஹயாத்தோடு அழகான முறையில் ஆரோக்கியமாக எழுப்பினான். எனவே மறுமையிலே படைப்பினங்களை எழுப்புவதற்கு இந்த நமக்கு ஒரு பாடம் இருக்கிறது, அது நம்பிக்கை கொள்வதிலே. அதே நேரம் நாம் சில நமக்கு வழங்கப்பட்ட அனுமதிக்கப்பட்ட உலகளாவிய லௌகிக வஸ்துக்களையும் நம்பிக்கை கொள்ளாமல் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தவர்களை பயன்படுத்துவதற்கும் அங்கே நமக்கு அனுமதி இருக்கிறது என்ற படிப்பிடம் இருக்கிறது. எப்பொழுதுமே இந்த துனியாவுடைய எப்பொழுதுமே நாங்கள் முடிந்து போகக்கூடிய துனியாவுடைய இன்பம், அதே போன்று இந்த லௌகீக இந்த சடப்பொருட்களுடைய உண்மையான அதன் மூலம் நாங்கள் அடைகின்ற பிரயோசனங்கள், இப்படியான விடயங்களை விட்டும் நாங்கள் எப்பொழுதும் அதன் பக்கம் முழுமையாக திசை திரும்பி ஈமானுடைய அந்தரங்கங்களை விட தூரமாகாமல் இருப்பதற்கு நமக்கு இது ஒரு படிப்பினை இருக்கிறது. எப்பொழுதுமே துனியாவுடைய வஸ்துக்களை மூழ்கி ஈமானை மறக்கக்கூடாது. துனியாவுடைய வஸ்துக்கள் ஈடுபட வேண்டும். அல்லாஹ்வோடு இருக்க வேண்டும், நம்பிக்கை அல்லாஹ்வோடு தொடர்பாக இருக்க வேண்டும், நபித்துவ ஒலிகளோடு சம்பந்தப்பட வேண்டும். ஏன்னா எப்பொழுதுமே அறிவு ஞானம், புத்தி, பகுத்தறிவு, பண்பாடு, ஏனைய இஸ்லாத்துடைய நிலையான போக்கு, ஈமானுடைய நிலையான போக்கு, இவைகளை அனைத்தையும் பேலன்ஸ் பண்ணி சமப்படுத்தி நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் அவர்களை நாங்கள் காட்டிக் கொடுத்தோம், அவருடைய அடையாளங்களை இருந்த இடங்களை காட்டிக் கொடுத்தோம். ஏன்? இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மை என்ற உணர்வுக்காக, கியாமத் நாள் எந்த சந்தேகம் இல்லை என்பதை அவர்கள் புரிந்து கொள்வதற்காக. 21வது வசனம். எனவே பொதுவாக எப்பொழுதுமே அடிப்படைவாதிகள் இருக்கிறார்களே, ஜடவாதிகள்,
அவர்கள் ஒரு உணர்வின் பக்கம், புலன்களின் பக்கம், கண்ணால் பார்ப்பது அனுபவம், துனியாவுடைய அனுபவம், துனியாவுடைய அற்ப சொற்ப லாபங்களின் பக்கம் அவர்கள் எப்படி அடிப்படையான ஒன்றை அடிப்படையாக புரிய நினைப்பவர்கள் அங்கே கவனம் செலுத்த மாட்டார்கள். எப்பொழுதுமே துனியாவுடைய வாழ்க்கை, துனியாவுடைய அலங்காரங்களோடு மாத்திரம் சிந்திக்க மாட்டார்கள். எப்பொழுதும் இப்படியான அதுக்கு மாற்றம் ஏற்படக்கூடிய நல்ல பண்பாடுகள், குணங்கள், துனியாவுடைய லௌகிக மோகத்துக்கு மாற்றமான உடையங்கள், அது போன்ற உடையங்களிலே எப்பொழுதுமே சிந்திக்கக்கூடிய இருப்பார்கள், கவனங்களை செலுத்தக்கூடிய இருப்பார்கள். எப்பொழுதும் அவர்கள், அதாவது சடவாதிகள் எப்பொழுதும் துனியாவுடைய சொற்ப இன்பம், அதே போன்று ஐம்புலன்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். பார்ப்பது, அனுபவம், கண்ணால் காண்பது, கேட்பது, அனுபவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். துனியாவுடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்படுவார்கள், அதோடு தொடர்படுவார்கள், அவருடைய அலங்காரத்தை கொண்டு கவரப்படுவார்கள். எப்பொழுது பண்பாடுகளுக்கு, அந்த துனியாவுடைய அலங்காரங்களுக்கு மாற்றமான பண்பாடுகள், இஸ்லாமிய விழுமியங்கள், நல்ல சிறந்த முன்னுதாரணங்கள், இவைகளுக்கு அவர்கள் முன்னுரிமை கொடுக்க மாட்டார்கள். ஏன்னா அவர்கள் சடவாதிகள், அதோடு மாத்திரம் நிறுத்திக் கொள்வார்கள். எப்பொழுதும் போட்டி பொறாமைகள், சடவாதத்திலே மூழ்கி இருப்பார்கள், போட்டி பொறாமை ஈடுபடுவார்கள். அதில் எப்பொழுதுமே முழுக்க துனியாவுடைய காரணிகளோடு ஒட்டி கொண்டு இருப்பார்கள். மறுமையை பற்றி சிந்திக்க மாட்டார்கள், பண்பாடுகளை பற்றி சிந்திக்க மாட்டார்கள், யதார்த்தத்தை பற்றி புரிய மாட்டார்கள். அவர்களுடைய போங்கப்படி இருக்கும். எனவே நாங்கள் யாருடைய உள்ளங்களையுடைய எங்களுடைய ஞாபகத்தை விட்டும் திசை திருப்பி விட்டோமோ, அவர்களுடைய மனோச்சை பின்பற்றுகிறாரோ அவரை நீங்கள் கணக்கெடுக்க வேண்டாம், அவர்களை வழிபட வேண்டாம், கணக்கெடுக்காமல் விட்டு விடுங்கள். நாங்கள் அவர்களை பராமுகமாக்கி விட்டோம். அவருடைய விடயங்கள் சிதறி போய்கிறது, மிக தவறான பாவமான நிலைப்பாட்டில் இருக்கிறது, அத்துமீறி நடக்கிறார். எனவே நபியே, உண்மை உங்களுடைய ரப்பிடமிருந்து வரக்கூடியன்னு சொல்லுங்கள். யார் நாடுவாரோ விரும்பியவர் ஈமான் கொள்ளட்டும், நாடியவர் அதை நிராகரிக்கட்டும். காபிர் 89 சொன்னாங்க. எனவே சடவாதிகள், துனியாவிலே மூழ்கி இருக்கக்கூடியவர்களை நீங்கள் வழிபட்டு அவர்களோடு கட்டுப்பட்டு நடக்க வேண்டாம், அவர்களை ஒதுக்கி விடுங்கள், புறந்தள்ளி விடுங்கள், மறுமை சிந்தனை இல்லாதவர்களை என்ற கருத்திலே இந்த ஆயத்திலே அல்லாஹ் நபி அவர்கள் வழிகாட்டுகிறான், நமக்கு வழிகாட்டுகிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு ஈமான், உண்மையான நம்பிக்கை மூலம் இன்னும் அதிகமான நேர்வழிகளை கொடுத்தான், அவருடைய உள்ளத்தை உறுதிப்படுத்தினான், அவர்களுக்கு பல சக்திகளை, ஆற்றல்களை கொடுத்தான், மன நிம்மதியை உண்டு பண்ணினார். ஒரு ஈமானுக்கு, இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு அரசன் தன்னை தெய்வீகவாதத்தை புரிந்து கொண்டிருக்கிறான், இவர்களுக்கு கொல்ல தேடி கொண்டிருக்கிறான், கொலை முயற்சி ஈடுபட்டு கொண்டிருக்கிறான், எச்சரித்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு எதிரான சவால், ஈமானை தனியே கொஞ்சம் பேர் பாதுகாப்பதற்கான சில வாலிபர்கள் முன் வந்த சம்பவம் தான் அது. நிம்மதியான உள்ளமுள்ளவர்களாக மாறினார்கள், மனதில் அல்லாஹ் அமைதியை கொடுத்தான். அவன் அல்லாஹ் பக்கம் இன்னும் முன்னேறி விரைந்து அல்லாஹ்வுடைய நல்ல வழிகளிலே போராடக்கூடியவர்களாக மாறினார், தியாசியக்குள்ள மாறினார்கள். தீனை, யார் தன்னுடைய தீனை பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வோடு ஓடுவாரோ அல்லாஹ் அவரை பாதுகாப்பான். அதே நேரம் யார் விமோசனத்தை தேடுவாரோ நாடுவாரோ அவருக்கு அல்லாஹ் விமோசனம் அளிப்பான், அல்லாஹ் பக்கம் ஒதுங்கக்கூடிய இடமளிப்பான். எனவே யார் அல்லாஹ்வுடைய பாதையிலே கஷ்டங்களை சகித்துக் கொள்வாரோ அல்லாஹ் அவருக்கு உதவி செய்வான். அவருடைய அனைத்து காரியங்களும் கண்ணியமாக, சிறப்பாக, உயர்வாக இம்மை மறுமையில் அமையும். யாருக்கெல்லாம் நேர் வழிகாட்டோ அவருக்கு நேர்வழி பெற்றவர், யாரெல்லாம் வழி தவற செய்து விட்டானோ அவருக்கு எந்த உறுதியாளரோ வழிகாட்டக்கூடியவர்களை சூரக்காக பயணம் மீண்டும் போது பொதுவாக நேர்வழி அடையக்கூடிய காரணிகளில் ஒன்றுதான் துஆ. அல்லாவோட கெஞ்சி பச்சாதவப்பட்டு அல்லாஹ் பக்கம் ஒதுங்கி துவா கேட்பது, அல்லாவோட நல்ல அமல்களிலே செய்வதில் பிரயத்தனம் காட்டுவது, இப்படி இஹ்லாஸோடு, மன தூய்மையோடு, நல்லவர்களோடு சகவாசம் கொண்டு. எனவே என்னுடைய ரப்பே, உள்புறமிருந்து எங்களுக்கு ரஹ்மத்தை தருவாயாக, அருளை பொழிவாயாக, எங்களுக்கு எங்களுடைய காரியங்களில் நேர்வழியை சித்தப்படுத்துவாயாக, தயார் செய்வாயாக, ஏற்பாடு செய்வாயாக. 10வது வசனம். அதே நேரம் முஸ்லீம்களே, பொதுவாக ஏகத்துவத்திலே நாங்கள் உறுதியாகுவது, அதில் நான் தரிப்படுவது, நாம் இன்னும் உறுதிப்படுத்திக் கொள்வது, எப்பொழுதுமே ஷிர்க்குக்கு, நெய் வைப்புக்கு, அதற்கு துணையான விடயங்களை விட்டு நாங்கள் ஒதுங்கி நடப்பது இந்த பரக்கத்தான சம்பவத்தில் நமக்கு ஒரு படிப்பினை, தெளிவான படிப்பினையாக இருக்கிறது. ஈமானில் உறுதியாக இருக்க வேண்டும், நேர்வழியில் இஸ்திகாமத்தாக இருக்க வேண்டும். அல்லாஹ் அப்படி ஒரு பாக்கியம் கிடைப்பது அல்லாஹ்வின் ஒரு அருள், அல்லாஹ்வுடைய கிருபை, அல்லாஹ்வுடைய ஒரு அனுகூலம். நாங்களுடைய உள்ளங்கள் அவர்கள் எழுந்து தயாராகிய பொழுது ஈமானை பாதுகாக்க சொன்னார்கள், ரப்பனா, எங்களுடைய வானபூமியுடைய ரப்பே, அவனை தவிர நாங்கள் வேறு யாரையும் இறைவனாக வணங்க மாட்டோம், இணை வைக்க மாட்டோம். அப்படி நாங்கள் வணங்கினால் நாங்கள் தவறும் பாவம் செய்து விட்டோம், குற்றம் செய்து விட்டோம், தவறு செய்தவர்களாக வழிகேடுகள் ஆகிவிடுவோம் என்று அவர்களே ஈமானிய வாக்குறுதி கொடுத்த பொழுது நாங்கள் அவருடைய உள்ளங்களை உறுதிப்படுத்தினோம், இன்னும் பலப்படுத்தினோம். 14வது வசனம். அது யார் அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை கடைபிடிப்பாரோ, இபாதத்திலே மன தூய்மை நடந்து கொள்வாரோ, ஷிர்க்கை ஒதுங்கி பிதாத்துகளை தூக்கி வீசிவிட்டு அல்லாஹ்வை பாதுகாப்பான், அவருக்கு விமோசனம் அளிப்பான். இது எங்களுடைய கூட்டத்தார்கள், அவர்கள் அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள்களை வணங்குகிறார்கள். அவர்களுக்கு ஏதாவது அத்தாட்சி இருக்கிறது, அதுக்கு அத்தாட்சி கிடைக்கக்கூடாதா, அதுக்கு அது ஆதாரம் இல்லை. எனவே அல்லாஹ்வுடைய விடயத்தில் இட்டுக்கட்டி இணை கற்பிப்பவரை விட மிக கேடுகட்டவர், வழிகட்டவர், அநியாயக்காரர் யார் இருக்க முடியும்? 15வது வசனம். எனவே சிறுக்கிலிருந்து சிறுக்குடைய துணைகளை விட்டும் அல்லாஹ் எச்சரிக்கிறான். சிலர் சொன்னார்கள், இவர்கள் இறைநேசர்கள், இவர்களுக்காக நாங்கள் கட்டிடம் கட்டுவோம், இவருடைய கபருக்கு மேலே கட்டிடம் கட்டுவோம் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுக்கு தெரியும், அவர்களை பற்றி நன்கு தெரியும். அவருடைய விடயங்களை மிக அத்துமீறி அளவு கடந்து நடக்கக்கூடியவர்கள். அதில் நாங்கள் ஒரு மஸ்ஜிதை, வணக்கஸ்தலத்தை அமைத்துக் கொள்வோம் என்று முடிவெடுத்தார்கள், பேசிக்கொண்டார்கள். 21 வசனம். எனவே இப்படி நல்லடியார்கள் நம்மளுடைய கபர்களை கட்டி அதை வணக்கஸ்தலமாக ஆக்குவது,
வணக்கஸ்தலமாக்குவது அவர்களிடத்திலே நேரடியாக சென்று நாங்கள் இப்படியான வணக்க வழிபாடுடைய தோரணையில் செயல்படுவதெல்லாம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாதது, ஷிர்க்கு கொப்பானது என்று அந்த கருத்துக்களை அவர்களுக்கான அல்லாஹ்வுக்கான நாங்கள் செய்கின்ற கிரியைகள் அல்லாஹ்வுக்கான செய்யப்பட வேண்டும், அச்சம் பயம் ஆதரவு அல்லாஹ்வோடு இருக்க வேண்டும் என்ற விடயத்தை விளங்கப்படுத்திவிட்டு, எனவே இப்படியான அத்துமீறியவர்கள் அளவு கடந்தவர்கள் தான் மஸ்ஜித் அமைத்துக் கொள்வோம் என்ற முடிவெடுத்தார்கள். அல்லாஹ் அதை வரவேற்று கூறவில்லை, அல்லாஹ் அதை இழித்து கூறுகிறான். முஸ்லீம்களை பொதுவாக இந்த வாலிபருடைய பரக்கத்தான சம்பவங்கள், பரக்கத்தான வாலிபருடைய படிப்பு என்ன தெரியுமா? அவர்கள் எப்பொழுதும் ஒற்றுமையாக இருந்தார்கள், ஒரு உதவியாக இருந்தார்கள், ஒரு பக்கபலமாக இருந்தார்கள். அவர்களை பற்றி பிரிவினை இருக்கவில்லை, கருத்து முரண்பாடு இருக்கவில்லை. எப்பொழுதுமே ஒற்றுமையாக ஒன்றுபட்டு செயல்பட்டார்கள், ஒரே அமைப்பில் செயல்பட ஆச்சரியமான ஒரு விதத்தில் செயல்பட்டார்கள். எனவே காஃபின் பக்கம் ஒதுங்கி குகையின் பக்கம் ஒதுங்கினார்கள். அவர்கள் எப்பொழுது சொன்னார்கள் என்னென்ன எல்லாம் பன்மை, அவர் ஒன்றாக சேர்ந்து செய்தார்கள். அதே நேரம் விழித்தவிட 309 வருடங்களுக்கு பின்னால் உணவுக்காக ஒரு அனுப்புங்கள் ஃபபாசு என்ற ஒற்றுமையாக பன்மையாக பேசினார்கள். அவர்கள் எங்களை கண்டுகொண்டால் உங்களை கண்டுகொண்டால் என்று பன்மையாக பேசினார்கள். எனவே அவர்கள் பிரியவில்லை, குழுக்களாக பிரியவில்லை, கருத்து முரண்பாடு ஏற்படவில்லை. எப்படி உள்ளம் தூய்மையான உள்ளமுள்ளவர்களாக, உயர்ந்த மனப்பாங்குள்ளவர்களாக, பரிசுத்தமான இலக்குள்ளவர்களாக, தூய தெளிவான இலக்கு குறிக்கொள்ளவர்களாக, நல்ல சீரான போங்குள்ளவர்களாக இருந்தார்கள். இவளும் அல்லாஹ்வுடைய சத்தியத்தை தேடி எல்லோரும் பாரிய முயற்சி தியாகம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இனி நல்லவர்களோடு சேர்ந்திருந்த நலவு அவருக்கு நலவு கிடைக்கும். யார் நல்ல கெட்டவர்களோடு சகவாசம் கொள்வார் அவருக்கு அந்த கெடுதியிலிருந்து அவரும் அடைந்து கொள்வார். கெடுதி அவரையும் தீண்டும், அவருக்கும் தாக்கும். எனவே எப்பொழுதுமே தன்னை பழித்து கொள்ளக்கூடிய சிறு சிறு விடைகளை முறைப்பாடு செய்யக்கூடிய, தன்னை குற்ற உணர்வோடு பேசக்கூடியவர்களோடு இருந்தால் அவருடைய தாக்கம் ஏற்படும். எனவே நற்சகுணம் பார்க்கக்கூடிய, எல்லாவற்றையும் நல்லவாக பாசிட்டிவாக நேர்மறையாக, எதிர்மறை இல்லாமல் நேர்மறையாக சிந்திக்கக்கூடிய சேர்ந்தால் அவர்களுடைய பாக்கியம் நட்பாக்கியம் எல்லாமே இவரையும் சூழ்ந்து கொள்ளும். உங்களை நீங்கள் எப்பொழுதுமே இறைவனை காலை மாலை துதிக்கக்கூடிய, அல்லாஹ் அழைக்கக்கூடிய, இபாதை செய்யக்கூடியவரோடு, இறை திருப்தியை நாடி இபாதை செய்யக்கூடியவர்களோடு பொறுமையாக உங்களை நீங்கள் அமர்த்தி வையுங்கள், அவரோடு சேர்ந்திருங்கள். உங்களுடைய பார்வை அவர்களிடம் திசை திரும்ப வேண்டாம், புறக்கணிக்க வேண்டாம். காஃபிர் 8 வசனம். எனவே இப்படியான நல்லவருடைய சகவாசம், நல்ல மனுஷர்களுடைய சகவாசத்தை ஏற்படுத்தி கொள்ளுமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மூமின்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறார். எனவே அவர்கள் ஒற்றுமை கயிற்றை பற்றிப்பிடித்தார்கள். அவர்கள் ஏகத்துவ கலிமாவில் ஒன்றுபட்டார்கள். ஒற்றுமையின் மூலம் அவர்கள் விமோசனம் அடைந்தார்கள். இஸ்லாமிய சகோதரர்களை பொதுவாக ஆச்சரியமான ஒரு படிப்பினை என்ன தெரியுமா? எப்பொழுதுமே தீனுடைய துனியாவுடைய எதிலுமே எந்த அர்த்தம் இல்லாத விடயங்கள் நாங்கள் ஈடுபடக்கூடாது, வீணான விடயங்கள் காலம் கழிக்கக்கூடாது. பாருங்கள், இந்த வாலிபர்கள் எப்பொழுதும் தேவையில்லாத விடயங்களை பற்றி இவர்கள் பேசிக்கொள்ளும் பொழுது, அது எவ்வளோ காலம் தங்கினீர்கள் என்று பேசிக்கொள்ளும் பொழுது, எவ்வளோ காலம் நாங்கள் தரித்தீர்கள், தூங்கினீர்கள் 19 வசனம் கஃப். அதில் வருகின்ற ஒரு வார்த்தை தான், எங்களுடைய ரப்புக்கு தெரியும் நாங்கள் எவ்வளோ காலம் தங்கினோம், எவ்வளோ காலம் அவருடைய காலம் எவ்வளோ தின வருடம் என்று தெரியும். கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும், ரப்பு ஏனைய விடயங்கள் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். எனவே அவருடைய விடத்தில் நீங்கள் வெளிப்படையான ஒரு வாதாட்டம், கருத்து ஒரு முரண்பாடு, ஒரு விவாதம் புரியுங்களே தவிர ஆழமாக அதை பற்றி சிந்திக்க தேவையில்லை. காலம் சம்பந்தப்பட்டது ஒரு அலட்டிக் கொள்ள வேண்டிய விடயம் அல்ல, விடயம் படிப்பினை தான். எனவே அவர்களில் யாருக்கு நீங்கள் யாரிடத்தில் இதை பற்றி தீர்ப்பு கேட்க வேண்டாம் என்று நபி அவர்கள் எல்லாம் கட்டளையிட்டார். காலங்கள் எத்தனை வருடம் எத்தனை தேவையில்லாத விடயங்கள், நோக்கம் அதனுடைய படிப்பினை தான். சூரா கஹ் 22. தேவையில்லாத விடயங்களில் அவர்களை பற்றி காலம் கழிக்கக்கூடாது. இந்த சம்பவத்திலிருந்து நமக்கு படிப்பினை வருகிறது. பேசிக்கொண்ட மக்களுடைய கருத்து வேறுபாடு, எவ்வளவு காலம், எத்தனை வருடம், அவர்களுக்குள்ள பேசிக்கொண்டது பல வருடங்கள் விடயம் காலம் அல்லாஹ்வுக்கு தெரியும். எனவே காலத்தை பற்றி பேசி அலட்டிக்கொள்ள தேவையில்லை என்று தேவையில்லாத விடயங்களை, கால நேரங்களை வீணாக்குவது அவ்வளவு வரவேற்கத்தக்கதல்ல என்ற படிப்பினையும் இருக்கிறது. எனவே பொதுவாக இப்படியான சட்ட பிரச்சனைகள், இப்படி தேவையில்லாத கேள்விகளுக்குள் மூழ்கக்கூடாது, இதுக்கு விவாதங்கள் புரியக்கூடாது. தெளிவான ஆதாரங்கள் அத்தாட்சியை வைத்து தான் விவாதம் புரிய வேண்டும், மடத்தனத்தை யூகத்தை வைத்து புரியக்கூடாது என்ற சூரா கஹ் 22 வசனத்தில் அந்த படிப்பினை இருக்கிறது. எனவே அவசியமில்லாத விடயங்களிலே ஈடுபடக்கூடாது, அவசியமான விடயங்கள் தான் கால நேரங்களை செலவழிக்க வேண்டும். அவருடைய ஆடை எப்படி இருந்தது, அவருடைய உணவு எப்படி இருந்தது, அவருடைய குடிபானங்கள் எப்படி இருந்தன, அவருடைய தோற்றம் எப்படி இருந்தது, அவருடைய தன்மைகள் எப்படி இருந்தது, அவருடைய சொத்து செல்வம் பொருளாதாரம் எப்படி இருந்தது, அவருடைய பொருட்கள் எப்படி இருந்தது, இதெல்லாம் எல்லாம் சொல்லவே இல்லை. இதெல்லாம் எந்த பயனும் இல்லாத விடயங்கள் சொல்வதிலே. அவருடைய படிப்பினை, பண்பாடு, ஈமான், யக்கீன், தவக்குல், அந்த விசுவாசம் தான். முஸ்லிம்களை பொதுவாக இந்த சமூகத்தில் பல அதிகமான படிப்பினைகள், எப்பொழுதுமே ஹலாலான உணவை உட்கொள்ள, ஹலாலான ஆகாரங்களை உட்கொள்ள வேண்டும் என்ற படிப்பினை இருக்கிறது. அதாவது அவர்கள் அனுப்பும் பொழுது சொன்னார்கள், பாருங்கள் உணவுக்காக 2 பேர் அனுப்பினார்கள், அந்த உணவுக்கு அனுப்பி சொன்னால் பரிசுத்தமான தூய்மையான ஹலாலான உணவை கொண்டு வாருங்கள். கஹ் 19 வசனம். எனவே தேவைகள் இருக்கின்ற பொழுது தேவைகளை பற்றவர்கள் சொல்லாமல் நாங்கள் மிக கவனமாக நுணுக்கமாக அதை கையாள்வது, மிக கவனமாக நுணுக்கமாக நடந்து கொள்ளுங்கள். உங்களை யாரும் உணர்ந்து கொள்ளக்கூடாது, நுணுக்கமாக நடந்து கொள்ளுங்கள். அதை மறைமுகமாக நீங்கள் ஹிக்மத்தாக நடந்து கொள்ளுங்கள். கஹ் 19. அதே நேரம் பொதுவாக எந்த விடயத்திலும் அறிவியினர்களிடம் மார்க்க ஃபத்வா கேட்கக்கூடாது, மார்க்க விளக்கங்கள் கேட்கக்கூடாது. அதிலே அந்த படிப்பினை இருக்கிறது. அதே நேரம் இப்படியான
நாங்கள் கருத்து பரிமாற்றம் விவாதங்கள் ஆய்வுகளை அறிவுபூர்வமாக மேற்கொள்வது ஒரு நல்ல விடயம். பாருங்கள், அதில் நாங்கள் அவர்களுக்கு மத்தியில் கேள்வி கேட்டுக்கொள்வதற்கான அவர்களுக்கு மத்தியில் நல்ல தங்கள் தேவையுடையங்களை கேட்டு புரிந்து கொள்வதற்காக கருத்து பரிமாற்றம் செய்வதற்கான எழுப்பினம் என்று தான் சொல்கிறான். ஆதாரபூர்வமாக அறிவுபூர்வமாக கருத்து வேறுபாடுகளிலே விவாதங்களில் ஈடுபடலாம். எனவே பொதுவாக இந்த கோய்வாசல் இருக்கிறவர்களை சில வாலிபர்கள் அவருடைய ஈமானை அவர்களை அல்ல ஈமானை கொண்டு உண்மையான ஈமான் விசுவாசம் நல்ல தன்மைகளை கொண்டு அல்ல அவர்களை குறிப்பிடுகிறான். நிரந்தரமாக அந்த வரலாறை பதிவு செஞ்சிருக்கிறான். அவர்கள் அல்ல ஹிதாயத்தை கொடுத்தான். எனவே முடிவுடையங்கள் அல்லாவிடம் படைத்தார்கள். அல்லாஹ் அவர்கள் உதவியாக இருந்தான். அல்லாவுடைய நன்றடையாட ஒருவர் அவருடைய மன தைரியம் எப்பொழுதும் மன தைரியம் அவர்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் பல சிறந்த நல்ல முன்னுதாரணம் மிக்கவர்கள். அவருடைய காலம் நேரங்கள் குறிப்பிடப்பட்ட நல்ல பொதுவாக அந்த வாலிபர்கள் சொல்லியிருக்கிறான். அல்லா மூசா பற்றி சொல்லும் பொழுது அதே நல்லடியார் அந்த 2 சிறுவர்களுடைய காப்பில் வரக்கூடிய நிகழ்வு தான் அது. 2 அனாதை சிறுவருடைய தந்தை நல்ல மூதாதையை பற்றி சொல்லும் பொழுது இதற்காலை சாதி பற்றி சொல்லும் பொழுது எல்லாம் மேலதிகமாக அவர்களுடைய தனிப்பட்ட விடயங்களை சொல்ல அவருடைய படிப்பினைகளை தான் சொல்கிறான். எனவே ஈமான் நல்ல அமல் சாதனைகள் ஈமானிய சாதனைகள் நல்ல அமல்கள் இப்படியான விடயங்களை எல்லாம் சொல்கிறான். துனியாவுடைய அலங்காரங்கள் துனியாவுடைய கவர்ச்சிகள் இப்படியான விடயங்களை அங்கே எல்லாம் பிரஸ்தாபிக்கவில்லை என்று சொல்லிவிடும். மேலா குத்துபாவை நாங்கள் உங்களுக்கு அவருடைய செய்தி சம்பவங்களை உண்மையாக சொல்லி காட்டுகிறோம். அவர்கள் வாலிபர்கள் தன்னுடைய ரப்பை ஈமான் கொண்ட வாலிபர்கள் இன்னும் அவருடைய நேர்வழியை நாங்கள் கூட்டினோம், ஈமானை அதிகரித்தோம், நல்வழியை பெருக்கி கொடுத்தோம், விஸ்தரித்தோம். காஃபை 3 அதேபோது இஸ்திக்பாஸ் தூணுகின்ற வேண்டுகோளை முன்வைத்து துவாவுடன் மேலா குத்துபம் எடுத்துவிட ஹுத்பா ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால் முஸ்லீம்களை பொதுவாக இந்த சம்பவம் மாத்தான சம்பவம் மூமியுடைய உள்ளத்திலே குறிப்பாக நெருக்கடியான அசம்பாவிதம் ஏற்படுகின்ற நிலைமையிலே ஒரு மூமினுக்கு அது தன்னிலை பலகீனமாக இருந்தாலும் தன்னுடைய ரப்பை கொண்டு பலசாலியாக மாறலாம். அல்லாவுடைய நம்பிக்கை கொண்டு பலம் பெறலாம். எப்பொழுதுமே அல்லாவுடைய அனுகூலம் தௌஃபீக் அல்லாஹ் நட்பாக்கியம் அளிப்பது அல்லாவுடைய நன்கொடை. ஒரு அடியான ஈமான் நல்ல அமலுக்கு மூலம் 2 அந்தஸ்து கிடைக்கும் போது ஒரு அமல் ஒரு நன்மையை சம்பாதிக்கின்றது. அடுத்து அல்லாவின் புறமிருந்து கிடைக்கின்ற அவருக்கு ஒரு கௌரவம் ஒரு கம்பீரம். எனவே 2ம் இந்த சம்பவத்தில் படிப்பினையாக கிடைக்கிறது. அல்லாஹ் அந்த வாலிபர்களை பற்றி அல்ல ஈமான் கொண்ட வாலிபர்கள் அதேபோல் ஈமான் அதிகரித்தோம். பாருங்கள், அவருடைய யார் அல்லாஹ் ஈமான் கொள்வாருடைய உள்ளத்துக்கு நாங்கள் வழிகாட்டுவோம். அல்லாஹ் வழிகாட்டுவான். யார் அல்லாஹ் ஈமான் கொள்வாரோ அவருக்கு அல்லாஹ் வழிகாட்டுவான். எனவே நிச்சயமாக ஈமான் கொண்டு சாலிஹான அமல் செய்யக்கூடியவர்கள் ரப்பு ஈமானை கொண்டு வழிகாட்டுவான். எனவே ஈமான் நல்வழி காட்டப்படுவதற்கு ஒரு துணை. சூரா யூனுஸ் 9. எனவே இது போன்று தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய உள்ளங்களை உறுதிப்படுத்தினோம். அவர்கள் எழுந்து தயாராகிய பொழுது ஈமானை பாதுகாக்க எங்கள் ரப்பு வானம் பூமியோட ரப்புன்னு சொன்ன பொழுது எனவே அதை அல்லாஹ் அந்த இடத்துல சொல்லி காட்டுகிறான். அவருடைய ஈமான் அவருடைய உள்ளம் உறுதிப்படுத்தப்பட்டதற்கான காரணம். எனவே ஒதுங்குங்கள் குகைக்குள் அல்லாஹ் ரப்பு உங்களுக்கு ரஹ்மத்தை உங்களுக்கு சரிவான், ரஹ்மத்தை அல்லாஹ் விரிவாக உங்கள் பக்கம் இறக்குவான், பரவலாக தருவான் என்று சொல்லி கஹ்ஃபின் பக்கம் ஒதுங்கியது அதனுடைய செயல். ரஹ்மத் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ரஹ்மத்தை கொடுப்பது அது அவர்களுக்கு கிடைத்த ஒரு பாக்கியம், ஒரு நற்சகுணம். அல்லாஹ் ரஹ்மத்தை செய்வான், நீங்கள் கஹ்ஃபுக்கு ஒதுங்க என்று நல்லெண்ணத்தோடு ஒதுங்க. அல்லாஹ்வுடைய அடியார்களை பயந்து கொள்ளுங்கள். சிறப்புகளில் ஒன்றுதான் சூரா கஹ்ஃபுடைய முதல் 10 வசனங்களை யார் பாதுகாத்து அதை மனனமிட்டு அதை ஓதி வருவாரோ தஜ்ஜாலுடைய ஃபித்னா விட்டு பாதுகாக்கப்படுவார். முஸ்லிம் அபூதாவுத் நஸாயி ரிவாயத். முதல் 10 ஆயத்தில் மனனமிட்டு ஓதி வரக்கூடியவர். அபூதர்தாவுடைய ஹதீஸ். அதே போன்று நஸாயி ரஹிமஹுல்லாஹ் சௌபானிலே அறிவிக்கிறார்கள். சொன்னார்கள், யார் சூரா கஹ்ஃபுடைய இறுதி 10 ஆயத்துகளை ஓதுவாரோ அவர் தஜ்ஜாலை விட்டு பாதுகாக்கப்படுவார். அவர் தஜ்ஜாலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். எனவே சூரத்து கஹ்ஃபை யார் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ஓதுவாரோ அவருக்கு 2 வெள்ளிக்கிழமைகள் ஜுமாக்களுக்கு மத்தியிலே அவர் ஒளி ஊட்டக்கூடியது, அவருக்கு ஒளி ஊட்டும், அது ஒளியாக அமையும். ஹாக்கிம் பைஹக்கி ரிவாயத். இந்த ஹதீஸ் அலைஹி ஸலாத்து சொல்லுமாறு தூண்டு ஆயத்தோடு ஸலவாத் சொல்லி துஆ பிரார்த்தனையோடு ஹத்தீப் சாலிஹ் ஹமீத் ஹஃபிதுல்லாஹ் தன்னுடைய குத்பாவுக்கு முற்றுப்புள்ளி